வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாய் போற்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த காணொலியில இந்து சமய அறநிலையத்துறை டிஎன்பிசி குரூப் 1B மெயின்ஸ் ஒரு 3 வினாக்கள் கொடுத்துருக்கேன். இந்த 3 வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல் வினா கடவுள் இல்லை என கூறும் சமயங்களை பற்றி கட்டுரை வரைக அப்படின்னு கேட்கலாம். வேதத்தை ஏற்கும் பிரிவுகள் யாவை, அவற்றை விளக்கவும் அப்படின்னு கேட்கலாம். வேதத்தை மறுக்கும் வேத பிரிவுகள் யாவை அப்படின்னு கேட்கலாம். வேதத்தை மறுக்கும் பிரிவுகள் வச்சுக்கலாம். யாவை அப்படின்னு ஒரு 3 கேள்வி. இதுல ஃபர்ஸ்ட் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது உலகாயுதம், பௌத்தம், சமணம், சாங்கியம், மீமாம்சம். இந்த 5 சமயங்கள் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுது. இந்த உலகாயுதம் அப்படிங்கிறது இங்க பாருங்க, சார்வாகம் என்றாலும் உலகாயுதம் என்றாலும் ஒண்ணுதான். கடவுள் இல்லை அப்படின்னாலே நமக்கு தந்தை பெரியார் தான் ஞாபகம் வரும். அவர் தான் கடவுள் இல்லைன்னு முதல்ல சொன்னார் அப்படின்னு தான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வேத காலத்துக்கு பின்னால வேதங்கள் ரிக்கு, யஜு, சாம, மதவனம் ஆகிய வேதங்கள் இயற்றப்பட்ட காலகட்டத்திற்கு பின்னாடி அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை களைவதற்காகவும் கடவுளின் பெயரால் நடக்கக்கூடிய அட்டூழியங்களை கண்டித்து கடவுள் மறுப்பு கொள்கை இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பாகவே இந்தியாவில் தோன்றியது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதுல முதன்மையான மதமாக உலகாயுதமும், சமணம், புத்தம், சாங்கியம், மீமாம்சம் ஆகிய 5 மதங்கள் பேசப்படுது. இதுல உலகாயுதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சிம்பிளா சொல்றேன். உலகாயுதம் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்றான். லோகாயுதா அப்படின்னு சொல்லலாம், சார்வாதம் சொல்லலாம், காட்சிவாதம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கண்ணால கண்டதை தான் நம்புவார்கள், காதால் கேட்டதை நம்புவார்கள். அளவை வைத்துதான் காண்டல், கருதல், ஒப்பு, உரை அப்படின்னு அளவீடுகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவைகளை மையமாக வைத்துத்தான் எதையுமே நம்புவார்கள். அதாவது உலகாயுதத்துல முக்கியமானது பூதங்கள். அதாவது நீங்க எல்லா தத்துவங்களும் பூதங்களை அடிப்படையாக கொண்டது. உலக தோற்றத்திற்கு முக்கியமான காரணம் 50 பூதங்கள் தான். நீங்க இந்து மத தத்துவ பிரிவுகள் அனைத்துமே உலக தோற்றத்தை பற்றி பேசுகின்றது. அதாவது ஆங்கிலத்துல பிக் பேங் தியரின்னு அண்டவெடிப்பு கோட்பாடுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த அண்டவெடிப்பு கோட்பாடு, பிரபஞ்ச கோட்பாடு, இந்து மத தத்துவங்கள் அனைத்துமே தெளிவாக பேசுகின்றது. சில விஷயங்களை மட்டும் மாறுபடுதே ஒளியில மோராலஸ் சேம் கான்செப்ட் தான். இந்த இதுல பூதங்கள் 4 மட்டும்தான் உலகாயுதம் சொல்லும். நீர், நிலம், நெருப்பு, காற்று. நீர், நிலம், நெருப்பு, காற்று, இந்த 4 பூதங்களை மட்டும்தான் உலகாயுதம் பேசும். ஏற்கனவே தொல்காப்பியம் சொல்லியிருக்காது, நீர், நிலம், விசும்பு, வான், வழி 5ம் கலந்த மயக்கம் உலகம்னு. நீர், நிலம், தீ, வழி, வான் 5ம் கலந்த மயக்கம் உலகம். அதாவது உலக தோற்றத்துக்கு தொல்காப்பியம் சொன்னது, சைவ சித்தாந்தங்கள் சொன்னது, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய வைதிக தத்துவங்கள் அனைத்துமே சொன்னது, விஞ்ஞான தத்துவங்கள் சொன்னது, பஞ்சபூத சேர்க்கையால் உலகம் உண்டானது. அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, அண்டத்தில் உள்ளது. இப்ப நிலம் நம்ம பார்த்திருக்கோம், தண்ணியை பார்த்திருக்கோம், காத்துவையும் பார்த்தாச்சு, பார்க்கல உணர்ந்தாச்சு. நெருப்பை பார்த்திருக்கோம். வான் என்பதுதான் ஆகாயம். ஆகாயம் என்பது மனதோடு சம்பந்தப்பட்டது. நம்மளுடைய நிலம் நம்மளுடைய என்டையர் பாடி. நெருப்பு உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம், காற்று எல்லாமே நம்ம உடம்புல இருக்கு. அததான் அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, அண்டத்தில் உள்ளது. ஆனா உலகாயுதம் ஆகாயம் என்ற பூதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஏன்னா அதை பார்க்க முடியாது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள், தொல்காப்பியம் எல்லாமே நீங்க மதுரை காஞ்சில 5 பூதத்தை பத்தி சொல்றான், பட்டினப்பாலையில 5 பூதத்தை பத்தி சொல்றான், தொல்காப்பியம் சொல்றான், வள்ளுவர் சொல்றாரு பஞ்சபூத சேர்க்கையை பத்தி. ஆனா உலகாயுதம் இல்ல. இன்னும் டெப்தா பார்க்கறதுக்கு முன்னாடி உலகாயுதத்துல இவங்க சொல்லக்கூடிய ஒரே இதுதான், அழகிய பெண்களை மணந்து இன்புற்று வாழ்வது முக்தி. கடவுள்லாம் கிடையாது, வேற எதுவும் பண்ண வேண்டாம். சரி, அடுத்தது பௌத்தம். பௌத்தம் என்றாலும் புத்த சமயம் என்றாலும் ஒண்ணுதான். உலகாயுதத்துல ஆன்மாவை பற்றி பேசப்படுகிறது. ஆன்மா என்பது உடம்பு அப்படின்னு உலகாயுதம் சொல்லுது. பௌத்தம் அடுத்தது புத்தம். புத்தர் கடவுள் உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு அவர் மௌனமாக இருந்தார். அக்கார்டிங் டு த புத்திசம், லார்ட் புத்தா சே the eternal of existence of God is silent. கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்ட கேள்விக்கு அவருடைய பதில் மௌனம். ஆனா கடவுள் இல்லை. புத்த சமயத்தினுடைய கோட்பாட்டின்படி கடவுள் இல்லை. புத்தன் சமய தலைவராக கருதப்பட்டதை ஒளியில கடவுளின் அவதாரமோ கடவுளாகவோ போற்றப்படவில்லை. புத்த சமயம் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா கேளுங்க, புத்த சமயம் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிறது, கர்மாவை ஏற்றுக்கொள்கிறது, மறுபிறப்பை ஏற்றுக்கொள்கிறது, ஆனால் ஆன்மாவை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆன்மாவை சூன்யம் என்று சொன்னது. உன்னுடைய வினைக்கு ஏற்ப நல்லது கெட்டது நடக்குமே ஒளியில சென்ற பிறவியில நீ செஞ்ச பாவம் இந்த பிறவியில செஞ்சது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் கிடையாது. ஆன்மாக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அது பத்தி நீ யோசிக்காத அப்படின்னு சொன்னது புத்த சமயம். ஆனா புத்த சமயத்துல ஹீனயானம் மகாயானம்னு 2 விதமான பிரிவு இருந்தது. ஹீனயானத்துல புத்தர் சமய தலைவர், மகாயானத்துல பிற்காலத்துல புத்தர் கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். புத்தருக்கு உருவ வழிபாடு தொடங்கப்பட்டது. இது புத்தம். சரி, அடுத்தது சமணம். சமணமும் கடவுளை இருக்கிறதுலயே கடினத்தன்மையான சமயம் என்னன்னு கேட்டா சமணம் தான். கடவுள் கிடையவே கிடையாதுன்னு சொன்னது, மற்ற தத்துவம் எல்லாம் சொன்னது. இதெல்லாம் நீங்க புத்தம் சமணம்லாம் ஸ்கூல்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. சாங்கியம் இது கடவுள் உன்னிட்டே இருக்கலாம், நீ ஒன்னும் தேட வேண்டாம், வெளியில எல்லாம் கடவுள் கிடையாது அப்படின்ட்டு கடவுள் இல்லைன்னு சொன்னது. ஆனா பிற்காலத்துல சாங்கிய தத்துவத்துல வேதாந்த பிரிவுகள் தோன்றி கடவுள் இருக்கிறதா வச்சுட்டாங்க. இதுல தத்துவங்கள் ஒரு புக்கில் 25 இருக்கும், சில புத்தகத்துல 28 இருக்கும். இது எப்படி சைவ சித்தாந்தத்துல தன்மாத்திரைகள், அந்த கரணங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. தத்துவங்கள் சைவ தத்துவம் தவிர ஆன்ம தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள் அனைத்துமே அழகாக சொல்லப்படுது. இதுல உணர்வு, தன்னுணர்வு, பேருணர்வு, கடவுளுடைய நிலை, முடியற்ற நிலை எல்லாத்தையுமே தெளிவாக சாங்கிய தத்துவம் விளக்குகிறது. கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னது இது கபில முனிவர். மீமாம்சம், இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, மீமாம்சம் வேதத்தை ஏற்கும் பிரிவு, ஆனால் கடவுளை இல்லை என்று சொல்லுது. அதே மாதிரிதான் சாங்கியம் மீமாம்சம் ரெண்டுமே கடவுள் இல்லை, ஆனா வேதத்தை ஏற்கும். இதை நீங்க ஃபுல்லா எழுதணும். இப்ப நான் சொன்னதை வச்சு நீங்க ஃபுல்லா எழுதணும். இப்ப உலகாயுதம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பிரமாணங்கள்ல ஃபர்ஸ்ட் பிரத்யட்சம் அப்படின்னா என்னன்னு எழுதணும், அனுமானம் அப்படின்னா என்னன்னு எழுதணும், ஆப்த வாக்கியம் இதுதான் டைட்டில். பிரத்யட்சம், அனுமானம், ஆப்த வாக்கியம் அப்படின்னா என்ன, உலகாயுதம் சொன்னது என்ன அப்படின்னு எழுதணும், இதனுடைய நோக்கம் என்னன்னு எழுதணும், உலக உற்பத்தி உயிர் உண்டாகும் விதத்தை சொல்லுது. இதை சுபாவவாதம் என்று சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லணும். அதே மாதிரி வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு சேர அச்சேர்க்கையில் தோன்றும் சிவப்பு நிறம் போல பூதங்களின் சேர்க்கையில் உணவு தோன்றும் என உலகாயுதர் சொல்றாங்க. அதே மாதிரி சமண சமயமா அது கருத்துவாதம் என்று ஏன் அழைக்கப்படுகிறது, மெய்மைவாதம் என்று ஏன் சொல்லப்படுவது, மெய்மைவாதம் யதார்த்தவாதம் பேரு, கருத்துவாதத்தினுடைய விளைவு, மெய்மைவாதத்தினுடைய முடிவு, சீவனும் அசீவனும், சமணர்களுடைய நடுநிலைமை, ஆத்மாவை பற்றிய சமணத்தினுடைய கொள்கை, ஆத்மாவினுடைய சொந்த சுரூபம்,
விசித்திரமான கொள்கை, ஜீவன் பருமன் கூறுவதில் உள்ள வில்லங்கள், கருத்துவாதம், மெய்மைவாதம், ஒருமைவாதம், பன்மைவாதம், இந்த நாளிலையுமே சமணம் எப்படி பின்பற்றுது, சீவனுக்கும் அசீவனுக்கும் உள்ள வேற்றுமையை சமணம் எப்படி சொல்வது, உலக தோற்றத்தை பத்தி சொல்றது, அழிவு, அணு கொள்கையில் உள்ள குறை, இது எல்லாமே சொல்லக்கூடியதுதான். அஸ்திகாயம், அனஸ்திகாயம், தர்மம், அதர்மம், இதெல்லாம் சொல்லக்கூடியது. ஜீவனுக்கும் அசீவனுக்கும் உள்ள தொடர்பு, 4 வித பிரிவு, 3 வகை ஜீவன், வீடு பேற்றுக்கு வழி, சாதனங்கள் 3, அகிம்சை, வீடு பேற்றை அடைபெற்ற சீவன், இதெல்லாம் சொல்லணும். கடவுள் உண்டு என்பதற்கு மறுப்புகள், கடவுள் இல்லை என்னும் வாதத்தின் பழமை, இதெல்லாம் இந்திய தத்துவ ஞானத்துல சொல்லப்பட்டிருக்கு. பரப்பையொட்டி 4 பிரிவுகள், அநேகாந்தவாதம் அப்படின்னா என்ன, இதெல்லாம் சொல்றது. அடுத்தது பௌத்தம்னு பார்த்தா, பௌத்தத்துல உலகு, உயிர் ஆகியவற்றினுடைய தோற்றம், பௌத்தம் என்ன சொல்லுது, பிரம்மாண்டம் பற்றிய வேற்றுமை, மூலப்பொருள் பற்றிய வேற்றுமை, கடவுளுடைய தொழில்கள், ஒழுக்கம் பற்றிய வேற்றுமை, இதெல்லாம் பௌத்தத்தில் இருக்கக்கூடியது. புத்தரது மௌனம், மணிமேகலையில பௌத்த சமயத்துல சொல்லக்கூடியது, இதெல்லாம் சொல்லக்கூடியது. அடுத்தது வேதத்தை ஏற்கக்கூடிய பிறகு, இதுல ஃபர்ஸ்ட் சாங்கியம்னா என்ன, சாங்கியத்தினுடைய அடிப்படை நெறி, பிரகிருத்தினா என்ன, சத்காரியவாதம்னா என்ன, சத்காரியவாதுக்கு மறுப்பு சொன்னது யாரு, இருவகை சத்வாரியவாதம், சத்துவ குணம், ராட்சச குணம், தாமச குணம், உலக உற்பத்தி, முக்குணங்களை பற்றி மேலும் சில குறிப்புகள். சார் இதெல்லாமே எழுதணும். பிரகிருத்தினா என்ன, புருஷன்னா என்ன, பிரகிருதியை இயக்குவது யார், இதெல்லாம் பிரகிருத்திலிருந்து உட்பாடிய தத்துவங்கள், இதெல்லாம் சொல்லணும். யோகம், யோகம் எல்லாமே நீங்க ஸ்கூல்ல படிச்சதுதான். இந்த அட்டாங்க யோகம், எண்வகை சித்திகள், இதெல்லாம் எழுதணும். மீமாம்சம் உங்களுக்கு வேணம் அனாதி, இது மீமாம்சம் உத்தர மீமாம்சம், பூர்வ மீமாம்சம், இதேதான் வேதத்தை மறுக்கக்கூடிய பிரிவுகள். இவ்வளவையும் இதில் இருக்கிறதே நீங்க எடுத்து எழுதிக்கலாம். இதெல்லாம் நீங்க சார், நான் இன்னொன்று ஓப்பனா சொல்றேன் உங்களுக்கு, நீங்க எனக்கு ஏகப்பட்ட பேர் போன் பண்ணாங்க, சார் இந்த எக்ஸாம்க்கெல்லாம் எப்படி படிக்கிறீங்கன்னு கேட்டா, நான் ஏற்கனவே இந்த புக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்து மத தத்துவ களஞ்சியம் சோனா கந்தசாமி, இந்து தத்துவ ஞானம் ஐயா வித்துவான் லட்சுமண், அப்புறம் டிஎம்பி மகாதேவன், இந்த 3 புத்தகம், அப்புறம் துரை சீனிசாமி, இந்த 4 புத்தகத்துல தான் சார் டெப்தா இருக்கு. நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த 4 புத்தகத்தை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான உண்மையை நான் சொல்றேன். லாஸ்ட் இயர்ல எப்பயுமே வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க சார், அப்பதான் கரெக்டா தெரியும். லாஸ்ட் இயர்ல 900 மார்க்குக்கு 300 எடுத்து இருந்தாலே கிடைச்சது. லாஸ்ட் 2018 நடந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்ல 900க்கு 300 எடுத்தாலே கிடைச்சது. நீங்க ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் அப்ப 300 மார்க், 3 பேப்பர், லா பேப்பர் 1, ஜிஎஸ் 1, இந்து சமயம் 1, இதுல மொத்தம் 300 மார்க்ல 900 மார்க்ல 300 எடுத்தாலே இவங்க ரிட்டன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணாங்க. அப்புறம் இன்ட்ரி மார்க் எல்லாம் விட்டுருங்க. ஏன்னா மேக்சிமம் இந்த இந்து மதம் அப்படிங்கிற இதுல அதிகமா எடுக்கல அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை, என்னுடைய வாதம். நீங்க இந்த புக்கை மட்டுமே நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஆறுமுக நாவலர் புக்கெல்லாம் நீங்க 7Bக்கு 8க்கு மட்டும்தான் சூட் ஆகும். இந்த மாதிரி எக்ஸாமுக்கு சூட் ஆகாது. ஒரு 5 கேள்வி நான் கேட்கிறேன் சார். 5 கேள்வி எனக்கு நீங்க போன்ல எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, இல்ல எழுதி அனுப்புனாலும் சரி, உங்களுக்கு ஃப்ரீயா நான் சொல்லித்தரேன். முதல் கேள்வி,
ஆன்மாவின் அவத்தை நிலை பற்றி விவரிக்கவும். நாயன்மார்களில் தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் பற்றி விவரிக்கும். இப்படிலாம் கேள்விகள் கேட்பாங்க சார். குழப்பத்து போய் எழுத போக கிடையாது. மொத்தம் 3 கேள்வி கேட்டிருக்கேன். ஆன்மாவின் அவத்த நிலை பற்றி விவரிக்கவும், நாயன்மார்களில் தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் பற்றி விளக்கவும், வடகலை தென்கலை. ஃபர்ஸ்ட் வடகலைனா என்ன, தென்கலைனா என்ன, அந்த தென்கலை வைணவ பிரிவு தமிழகத்தில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது, இந்த 3 கேள்வி. இப்ப ஆன்மானா ஃபர்ஸ்ட் இதுக்கு எப்படி எழுதணும்னு கூட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆன்மானா என்னன்னு எழுதணும். ஆன்மா பத்தி சைவ சித்தாந்த நூல்கள் என்னன்னு நான் சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விக்கு நான் ஹிண்ட்ஸ் கூட கொடுக்குறேன் சார். ஃபர்ஸ்ட் ஆன்மானா என்ன, சைவ சித்தாந்த நூல்கள்ல ஆன்மா எப்படி போற்றப்படுது, ஆன்மாவை பத்தி உங்களுக்கு இந்திய வைதிக தத்துவங்கள் அப்புறம் அவைதிக தத்துவங்கள் சொல்றது என்ன, அவத்தைகள்னா ஆன்மாவினுடைய அவத்தைகள்னா என்ன, நமது உடம்புல எந்தெந்த கோஷங்கள் இருக்கு, உடம்புல இருக்கக்கூடிய கோஷங்கள் என்ன, அதுல எப்படி எல்லாம் இந்த ஆன்மா செயலாற்றுது, இப்படி கேள்வி கேட்டா எப்படி எழுதுவீங்க? இதை நீங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ்ல சொன்னாலும் சரி, நீங்க போன் பண்ணி சொன்னாலும் சரி, இப்படி எல்லாம் கேட்பாங்க. நீங்க பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. அடுத்த கேள்வி ஃபர்ஸ்ட் நாயன்மார்கள்ல 63 பேர்ல எத்தனை பேர் தமிழாசிரியர்கள், சாரி தமிழ்ல பாட்டு எழுதுனாங்க, அதை நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். இது எத்தனை பேர் நான் கேட்டிருக்கேன், எவ்வளவு பேர் முடிச்சிருக்காங்க, அதனாலதான் அதே கொஸ்டின்ஸ் நான் சொல்றேன். 63 நாயன்மார்கள், மொத்தம் 63 நாயன்மார்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது, அந்த நூல்ல யார் யார் தமிழ் இலக்கியத்துக்கு தொண்டு செஞ்சாங்க, அது சைவ இலக்கியத்துல எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தியது, இது எல்லாமே தெளிவான யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி வடகலைனா என்ன, தென்கலைனா என்ன, வைணவத்துல 2 பிரிவுன்னு இருக்கு, வடகலை தென்கலை. வடகலையினுடைய முக்கியத்துவம் என்ன, தென்கலையினுடைய முக்கியத்துவம் என்ன, இது எல்லாமே எழுதிட்டு இந்த தென்கலை வைணவ பிரிவு தமிழகத்துல மட்டும்தான் இருக்கா, இல்ல இந்தியா ஃபுல்லு இருக்குதா, இந்தியா ஃபுல்லு இருந்ததுன்னா எந்தெந்த இடத்துல இருக்குது, தென்கலையை ஃபாலோ பண்ணக்கூடிய டெம்பிள்ஸ் என்ன, அதனுடைய இலக்கியம் என்ன, தென்கலையை வளர்த்து விட்டவங்க யார் யாரு, இது எல்லாம் எழுதணும் சார். இந்த 3 கேள்விக்கு எனக்கு போன்ல எக்ஸ்பிளைன் சொன்னாலும் சரி, இல்ல நீங்க எழுதிய எனக்கு இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் 90254, இந்த நம்பருக்கு அனுப்புனாலும் சரி, இல்ல கூகுள் மீட்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எனக்கு தெளிவா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க இந்த தேர்வுல வெற்றி அடையலாம். ஏன்னா இந்த தேர்வுல நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகணும்னா உங்களுடைய வெற்றிக்கு முழு காரணம் இந்து சமயத்துல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான முறையில சரியான பாதையில விடையளிச்சா கண்டிப்பா நாங்க முழுசா ப்ரொஃபஷனலா நாங்க சொல்லித்தரோம் சார். சும்மா புத்தகத்தை பார்த்து படிக்கிறது கிடையாது. அதே மாதிரி எங்ககிட்ட படிக்கிற பசங்களுக்கு எல்லாமே, பசங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாமே அட்வொகேட்டா இருக்கிறாங்க. பட் ஒரு ஆசிரியனுடைய பார்வையில என்கிட்ட படிக்கிறவங்க எல்லாமே மாணவர்கள் தான்.
எல்லாத்துக்குமே வந்து ப்ரொஃபஷனலா வந்து இந்த பிலாசபி எல்லாமே கற்றுக் கொடுக்குறோம். காலையில 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கிளாஸ் இருந்தாலும் எந்த டைம் வேணாலும் கேட்கலாம். அவங்க ஃபுல்லா டவுட் கேட்கலாம். அதே மாதிரி போக 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 டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். முழுக்க முழுக்க இந்த 300 இதுல 250 மார்க்ல மேக்சிமம் எடுக்க வச்சு நீங்க வேணா கண்டிப்பா பாருங்க. எங்க இன்ஸ்டிடியூட்ல இருந்து படிச்சவங்க ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்றேன், இந்து சமய அறநிலையத்துறையில வள்ளுவர் வாசகர் வட்டம் மேக்சிமம் கிரேடு 1ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம், கிரேடு 3ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறோம், கிரேடு 4ல வந்து ஸ்டேட்ல செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கோம். மேக்சிமம் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இந்த 2018 2022 தான். ஏன்னா அப்ப இருந்தா ஆன்லைன்ல நாங்க வந்து ப்ரொஃபஷனலா கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நல்ல ரெக்கார்ட். வேலைக்கு போனா கண்டிப்பா வாங்க. ஏன்னா இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து நடத்தி விட்டுறேன். நல்ல ஸ்டூடெண்ட் சார், என்னால இதை நான் கத்துக்க முடியும் அப்படின்னா என்கிட்ட நீங்க வாங்க, கலந்து பேசுங்க. சும்மா வந்து ஃபீஸ் என்னங்க சார், எப்படி நடப்பீங்கன்னு கேட்காதீங்க. உங்க இதுல ஆர்வமா இருக்குன்னா கண்டிப்பா வேலைக்கு போகலாம். ஏன்னா இந்த இதை படிக்கிற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ்ல மேக்சிமம் உங்க கூட எழுதக்கூடிய 200 பேரும் மேக்சிமம் ஒரே மாதிரி தான் படிப்பீங்க. அதை விட லாவில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. ஆனா இந்து மதம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்க இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இது உண்மை. இப்ப நாங்கெல்லாம் எத்தனை வருஷமா சொல்லி கொடுக்குறோம் உலகத்தை. அதாவது எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லு நான் வந்து 7Bக்கு 8க்கு எடுத்துக்கிட்டே இருக்கேன். இதே சப்ஜெக்டை நான் நடத்தி சர்வீஸ் ஆயிருக்கு. இதுல எந்த மாதிரி கேள்வி கேட்காம எப்படி கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி பாருங்க, ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் மேக்சிமம் கொஸ்டினா உங்களுக்கு கொடுத்து நாங்க சொல்லி தருவோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியலை வச்சு ஃபுல்லா நடத்தி விட்டுருவோம். கொஸ்டினா வச்சு எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க, ஒவ்வொரு யூனிட்லயும் எந்தெந்த மாதிரி கேள்வி வரும் அந்தந்த போக்குல எழுதினீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உறுதி. அடிச்சு சொல்றேங்க, வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். எப்பொழுது வியாதியாய் வாய்க்கேற்பினும் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பதறிவு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.